ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 4 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. மொத்தம் 4 ஏக்கர். இதில் போரோ கேணியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி லேண்டு தான். நல்ல ஒரு செம்மண் பூமிங்க. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா ப்ரைஸ் ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடெல்லாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நெகோஷியபிள் தான். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 30 அடிக்கு மேலே தாராளமாக நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட பஞ்சாயத்து பாதையில் நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்யூச்சரில் இது தார் ரோடாக போட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 800 அடியிலேருந்து ஒரு 1000 அடிக்கு குறையாமல் நமக்கு தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் இடத்தோட பவுண்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. வாங்க இப்போ நம்மளோட இடத்துக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-வே ரோட்டில் இருந்து அதிகபட்சம் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த நம்ம ரீச் ஆகிடலாம். அதே போல் இந்த இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்லையும் நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ கூட நான் அந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அங்கே ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா, வரப்பு. அங்கேருந்து அதான் நமக்கு பொலி. அங்கேருந்து ஸ்டார்டிங் ஆகி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு வரும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரை வரைக்கும் அந்த மரங்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கரை வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அப்படியே ஸ்கொயராக நமக்கு கிடச்சிரும். இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேனிங் திரும்புது பாருங்கள். அந்த டேனிங் திரும்புதுலேருந்து அந்த செட்டு மாதிரி போட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உழுது இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே செவ்வக வடிவில் நமக்கு இடம் கிடச்சிருதுங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த பவுண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர் போட்டோம்னா மினிமம் ஒரு 500 அடியிலேருந்து ஒரு 600 அடிக்குள்ளேயே நமக்கு தண்ணி தாராளமாக கிடைக்கும். இது இதில் நீங்கள் தென்னை மரம் வைக்கலாம். இது இல்லாமல் ஊடு பயிர் மாதிரி தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி நிறைய விவசாயிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட பக்கத்து தோட்டத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு மாதிரி கட்டி அங்கேயே ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டான இடம். அது மட்டும் இல்லாமல் கோழி பண்ணை மாதிரி போடணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் தாராளமாக போட முடியும். இல்லை ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல பண்ண முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சம் செம்பட்டிக்கு ஒரு 16 கிலோமீட்டர் வரும். அதிலேருந்து இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டரில் வந்துடும். ஓவராலாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த நம்ம ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லை, சிறுமலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்ருக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.